அட பாவிகளா! நீங்க இவ்வளவு ஸ்கேமுங்கிறத நான் நினைக்கல. ஸ்கேம்ன்னு தெரியும். ஆனா இப்படிப்பட்ட பித்தலாட்டங்கள் நீங்க வந்து பண்ணுவீங்க. உள்ள ஷோ போயிட்டு இருக்கும்போதே உங்க இதுல இருந்து ஒரு கண்டஸ்டன்ட்ஸ் வெளிய வந்து, நீங்க இப்படிப்பட்டவன்டா அப்படின்றத ஓப்பனா ஒரு சேலஞ்ச் பண்ணி, "முடிஞ்சா போடுங்கடா மாமா பசங்களா" அப்படின்ற மாரி மாமா டிவிக்கும், மாமா பாஸுக்கும் எல்லாத்துக்குமே ஓப்பனா சவால் விட்ட பிரியதர்ஷினிக்கு நம்ம ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஸோ என்ன நடந்துச்சு? நீங்க உங்களுக்கு தேவையான ஆட்கள முனியம்மாவ தூக்கி தலையில வச்சு கொண்டாடுங்கடா. எங்கள எதுக்குடா வந்து கூட்டு வரீங்க? முட்டா பசங்களா அப்படின்ற மாரி கேள்வி கேட்டு வேற லெவல் பண்ணியிருக்கு ஒரு பொண்ணு. பிரியதர்ஷினி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கும் பிரியதர்ஷினிக்கு உண்டான ஒரு அவங்கள பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். பட் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. பிரியதர்ஷினிய பொறுத்தவரைக்கும். ஏன்னா, நான் மும்தாஸ் அவர்களுக்கு ரிவ்யூ பண்ணும் பொழுது மும்தாஸ்க்கு ஃபேன்ஸ் மீட் ஒண்ணு பண்ணாங்க. அத ஆர்கனைஸ் பண்ணி என்ன ரிவ்யூவருக்கு பெஸ்ட் ரிவ்யூவருக்கு எனக்கு அவார்ட் குடுத்தாங்க. அந்த ஒரு எபிசோட்ல, அந்த ஷோல. அத ஆங்கர் பண்ண பொண்ணு வந்து 2 பேரு. அதுல ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரியதர்ஷினி அப்படின்றவங்க. ஸோ அப்பயே நான் வந்து பேசியிருக்கேன். அப்போ ஐடியாஸ்லாம் நம்ம குடுப்போம். அப்பயே அவங்க ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க அந்த பொண்ணு. நான் சொல்றது ஒரு சீசன் 2 பார்த்துக்கோங்க. 8 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அப்பயே தெரியும். ஸோ அப்பயே பேசியிருக்கோம். இப்போ அவங்க உள்ள ஒரு இன்டர்வியூ வந்து குடுத்துருக்காங்க ஒரு பிரபல பத்திரிகைக்கு. அதுல இந்த பிக் பாஸ்ல காமன் பீப்பிள்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்றாங்க. அதுவே வந்து ஒரு உருட்டு தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த 1,00,000 பேர் நீங்க சொன்னீங்கல்ல பிரியதர்ஷினி, அதுவே ஒரு உருட்டு தான்றேன். சும்மா ரேண்டமா எடுக்கக்கூடிய ஆட்கள் கூட கிடையாது. இப்ப நீங்க உங்கள எடுத்திருக்காங்கன்னா, நீங்க Instagramல ஏதோ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். இல்ல ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கும். ஓகே. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? இந்த மாரி தான் அவங்க எடுப்பானுங்க. காமன் மேன் சொல்லிட்டு முதல்ல இருந்தே அவங்களுக்கு வந்து கிடையாது. சும்மா பேர் மட்டும் தான் காமன் மேன். அது மட்டும் இல்லாம உள்ள இருக்க ஜட்ஜஸ் எல்லாம் ரூட். ஆரி வந்து நீதி, நேர்மைன்னு பேசுவாப்ல. ஆனா ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய நைட்டி போட்டு வந்ததுல அவ்ளோ விமர்சனம் பண்ணது ஆரி தான். ராஜுலாம் கேடு கெட்டவன் அப்படின்ற மாரி ஏகப்பட்ட விமர்சனங்கள். சரி, அப்போ உண்மையிலே காமன் மேன்ல ஆரி இப்படிப்பட்ட ஒரு ஆளான்னு கேட்டீங்கன்னா, என் கூட இன்னொருத்தவரும் டிராவல் பண்ணியிருக்காரு. மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். பேர் வந்து லெஸ்லி. நீங்க பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டே ஷோலயே வந்து ஒரு மாடல் மாரி ஒருத்தர் வந்திருப்பார்ல. வெளிய போயிருப்பாரு. அப்புறம் கார்ட குடுத்து உள்ள கூட்டு வந்தாங்க அவர. லெஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஆரி அவர்கள் மரியாதை இல்லாம பேசுறது. என்ன என்ன பண்ற? ஏய் என்ன உரிமையில பேசுறது. அதாவது இந்த பிக் பாஸோடைய தரம் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே இருக்கு. ஹோஸ்ட்டே அப்படிதான் பேசுவாப்ல. பிக் பாஸ் ஹோஸ்ட் விஜய் சேதுபதி. அவருக்கே மரியாதைனா என்னன்னே தெரியாது. எத்தனை கிலோன்னு கேட்பார். அதனால நானும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அப்படிதான் பேசுறேன். ஏன்னா வேற வழி இல்ல. ஹோஸ்ட்டே அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அப்படி இருக்கணும்? மரியாதை குறைவா வந்து பேசக்கூடாது. ஆ? அதே மாரி ஆரிக்கு வந்துருச்சு போல, ராஜுவுக்கு வந்துருச்சு போல. எல்லாத்தையும் வந்து ஓட்டுறது. நீ என்ன பண்ணுவ? அடே கிழிச்சிருவ நீ அப்படின்ற மாரி கேவலமான ஒரு டிகிரேடான ஒரு மீனிங்ல பேசுறதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பொண்ணுடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டி வந்து போட்டு வர்றது சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. உடனே ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஒருத்தன் பேசுறான். அவனுக்கே தமிழ் தெரியல. நான் என்ன சொல்றேன், தமிழைங்கள எடுங்கடா மொத. அவனே இங்கிலீஷ்ல தித்தி தித்தி பேசுறான். இது தமிழ் ஷோ தானே. ஆக்சுவலி யூ வில் கன்சிடர் அப்படின்றாங்க. டேய் மூதேவி. உன்ன மாரி ஆட்கள்லாம் மாத்தணும்டா மொத. அந்த பொண்ணுகிட்ட சொன்ன உடனே, சரி நீங்க வாங்க ட்ரெஸ் எடுத்துட்டு, நீங்க மொத நைட்லயே வாங்க. பட் அவங்க ஷோல கம்ஃபர்டபுள் இல்ல அப்படின்னா, நான் மாத்திரலான்ன உடனே உள்ள வராங்க. வந்தவொடனே நைட்டிய பத்தி அப்படி பேசுறாய்ங்க. நைட்டிங்கிறது கரெக்டான ஒரு உடை தான். கிளாமர் கிடையாது. ஒருவேள அவங்களுக்கு மொத்தமா நீங்க கவர் பண்ணிட்டு வந்தனால அவங்களுக்கு கொஞ்சம் அதிருப்தி ஆயிருச்சு போல. நீங்களும் கொஞ்சம் நல்லா ப்ராடா இறங்கி, நல்லா வந்து போட்டுட்டு நம்ம அரோரா சிங்க்ல பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, உங்கள பாராட்டியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். பிரியதர்ஷினி அங்க நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? அதான் ரொம்ப தப்பு. நீங்க நல்ல ட்ரெஸ்ஸா போட்டிருக்கணும். நீங்க இப்படிப்பட்ட ட்ரெஸ்லாம் போடலாமா? அப்படின்ற மாரி கேட்குறாய்ங்க. பிறந்த குழந்தைக்கு தான் அது போடலாம். இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்கு நீ போட்டு வரலாமான்னு சொல்லி இந்த ஆரி வந்து கேட்டிருக்கான். அட பரதேசி பயலே அப்படின்ற மாரி. இவன போய் நீதி, நேர்மை, நியாயம்னு சொல்லி நம்ம உருட்டிட்டு இருந்திருக்கோம். அது மட்டும் இல்ல. ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் கதறிட்டு இருக்கானுங்க. காமன் மேன் உள்ள போயிட்டு வெளிய வந்தவனுங்கலாம். அவங்களே ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாயாவுடைய தியேட்டர்லேருந்து வந்து கூட்டு வந்திருப்பாங்கல்ல. தியேட்டர் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருப்பாங்கல்ல. அவங்க இந்த விஜய் டிவிலேருந்து பார்த்தீங்கன்னா, கழட்டி விட்டவன், வீணா போனவன், இந்த மாரி ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கூட்டுருக்கானுங்க. காமன் மேன் சும்மா ஷோ வச்சுட்டு இவங்க வந்து ஊட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி வந்து அந்த பையன் மட்டும் இல்ல. இந்த பொண்ணு சொல்லுதா, இந்த கமெண்ட்ஸ் எவ்வளோ டெரகேட்டரியா இருக்கு. இப்படி ஒரு கமெண்ட் வந்து பாஸ் பண்ணலாமா? அப்ப இந்த பொண்ணு சொல்லியிருக்கு. ஆரிக்கு நல்ல பதில் சொல்லியிருக்கு. அதெல்லாம் வருமான்னு தெரியல. கட் பண்ணிடுவாங்க எப்படியும். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தான் அந்த பொண்ணு வரும்னு நெனைக்கிறேன். ஸோ எபிசோட்ல வந்துச்சுன்னா, நான் பார்த்துட்டு நைட்டி அக்கா அப்படின்னு சொல்லி நைட்டி ஆன்ட்டின்றாய்ங்க. அந்த பொண்ணு தான் கேட்டிருக்கு.
அப்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உள்ளே வந்தவொடனே இல்லைப்பா இது ஆக்வர்டாக இருக்குது இதை மாற்றிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை உள்ளே கூப்பிட்டு வச்சு ஒவ்வொருத்தரும் பந்தாடுறானுங்க. மாயா கேட்குறா கேள்வி, மாயா நம்ம ஒழுங்காக ட்ரெஸ் பண்ண மாதிரியும், ஓவியாலாம் வந்து சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியும், என்னது நீ வர அப்போ முதல்ல நீ சொல்லியிருக்க நைட்டி வராதான்ட்டு. இது என்னன்னு கவனிச்சிங்கன்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு சீசனில் நைட்டி போட்டு வந்து இந்த மாதிரி கான்ட்ரவர்சி பண்ணாங்க போல. டிஆர்பிக்காக இவனுங்க வந்து என்னாலும் பண்ணுவானுங்கிறத அந்த பொண்ணு வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டான். பண்ணிட்டு இப்படிப்பட்ட விடங்க அவனுக்கு ஒரு ஃபார்வர்ட் வச்சுருக்கானுங்க, அவனுக்குள்ளே தான் அவன் செலக்ட் பண்ணிக்கிறானுங்க. காமன் மேன் அப்படிங்கிறதே ஒரு உருட்டு தான். அவனுங்க வந்து நிறைய பேருக்கு ஃபேவரிசம் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு வேணும்னா அவங்கள தூக்கி தள்ள வச்சுக்கோங்க. ஃபேவரிசம் பண்ணுறவங்க யார், முனியம்மா, இந்த டார்வின்னு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாயா தேட்டர் கும்பல் ஒன்று, சோபான் வந்து காலைல பண்ணிச்சு பெர்ஃபார்மன்ஸு அந்த பொண்ணு, இவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து தலையில் தூக்கி வச்சுக்கோங்க, எங்களை எதுக்கு வந்து கூப்பிட்டு வச்சு பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்குறாங்களா. சரி, எல்லாம் வேலையான பாயிண்ட் தான் பிரியதர்ஷினி. பட் எனக்கு இதுலேருந்து ஒரு கேள்வி உதிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் டிஆர்பிக்காக அவங்க பண்ணுவாங்கிறது உங்களுக்கும் தெரியும்ல. ஒரு ஷோவோடைய ஆங்கராக நீங்கள் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். ஒரு நைட்டில் நீங்கள் போகும்பொழுது ஒரு ஷோவில் எவனுமே வந்து அதை பண்ணதில்லை. அப்போ விமர்சனங்கள் அப்படி தானே பண்ணுவாங்க. லைட்டாக யோசிச்சு பாருங்கள். அதை வச்சு டிஆர்பி எடுப்பானுங்கன்னா உங்களுக்கு தெரியாதா? அப்போ வர சொல்கிறதே உங்களுக்கு அதை வந்து உங்களுக்கு புரிஞ்சிக்கல பாருங்கள் நீங்கள். அது எப்படி எனக்கு தெரில. ஒருவேளை இதை நீங்கள் இப்போ எக்ஸ்போஸ் பண்ணுறதும் வந்து உங்களுடைய டிஆர்பிக்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் ஒரு டவுட் வருதா எல்லாத்துக்கும். சரி, நமக்கும் ஒரு ஃபேம் கிடைக்கும் அட்லீஸ்ட் உள்ளே போனப்போ. அப்படின்ற மாதிரியும் வந்து அதுவும் வந்து உங்களுடைய எண்ணம் வந்து இருக்குங்கிறது பார்க்க முடியுது. பட் இருந்தாலும் இவனுங்க பண்ணுற வேலைங்கிறது கண்டிப்பாக பிக் பாஸில் கமல் சார் போனதுலேருந்து இதனால தான் கமல் சார் வந்து எஸ்கேப் போயிட்டார். கூல் சுரேஷ் கூட காலையில் பேசியிருந்தார் ஒரு இன்டர்வியூவில். பிக் பாஸுங்கிறது போனால் எவனும் உருப்படாத சரித்திரமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மை தான், மாற்று கருத்தே கிடையாது. அதுவும் கமல் சார் போனதுலேருந்து அடுத்த 2 சீசன் நடந்துச்சுல, அதில் வந்தவங்க எவனுமே வந்து பார்த்தீங்கன்னா உருவ மாட்டான் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த கூடுதல் தகவல். ஓகே, ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இது ஃபுல்லாக வந்து ஒரு காமன் மேனுங்கிறது ஒரு உருட்டு ஸ்கேம் ஷோ அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. பிக் பாஸே ஸ்கிரிப்டட் மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து உள்ளே இருந்து கொஞ்சம் மெதுவாக அப்படியே பேசி இல்லை அது ஸ்கிரிப்டட், இட்ஸ் நாட் ஓன்லி ஸ்கிரிப்டட், இந்த மாதிரிலாம் பேசுகிறவங்களாம் என்கிட்ட இருக்காங்க. உள்ள கேமராலாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி உளர்னவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அதை நம்ப முடியாது. உள்ளே போய் நம்ம பார்க்குற வரைக்கும் அது ஸ்கிரிப்டடாக இல்லையாங்கிறது தெரியாது. அதனால் நிறைய பேர் உள்ளே வந்துடல காமன் மேனை. செலிபிரிட்டினா அந்த போய் சொல்லி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். பட் நம்ம மாதிரி எல்லாம் உள்ள அனுப்புனாங்கன்னா என்னடா வெளியே இப்படி திரும்ப பண்ணுறான்னு சொல்லி போட்டு வெளியே உடச்சிரும். அதனால் பயப்படுறாங்கன்னு தெரியல நம்ம மாதிரி ஆட்கள் உள்ள எடுக்கிறதுக்கு. காமன் மேன் மாதிரி நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதா? ஸோ இதுதான் இதில் இருக்க சினாரியோ. ஸோ முனியமாக கூட இவங்க டிஆர்பிக்காக எடுக்காதுன்னு நினைக்காதீங்க. அவங்கள உள்ள பிக் பாஸில் கொண்டு போய் எப்படிலாம் அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்ப முடியுமோ அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க. அவங்க டிஆர்பியும் கிடைக்கும்ல, அதனால தான் முனியமாவையும் எடுக்கிறாங்க. முனியமாவும் அவங்களுக்கு ஒரு ட்ராப்பு தான். ஒரு எலியில் மாட்டின ஒரு இது தேங்காய் மாட்டின ஒரு எலி தான் முனியமாவும். ஸோ அதை வந்து இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க பிரியதர்ஷினி. அதே நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்மளும் வந்து புரிஞ்சுப்போம். இந்த ஷோவை பார்த்துட்டு கடந்து போகலாம். நம்ம ரொம்ப பர்சனலாக வந்து எடுத்துக்கிட்டு ஐயோ அம்மம்மா சொல்லி கதற வேண்டாம் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு கருத்து. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, அடுத்து எமோஷனல் மூமெண்ட்னு ஒன்று போட்டிருக்கான். அதில் மாயா அழுதுலாம் போட்டிருக்கான். அது என்னடா எமோஷன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எத்தனை பேர் அதை நோட் பண்ணீங்க பார்த்தீங்களா? அதில் தேவையில்லாத நிறையா இருந்துச்சு. பிரதீப் ஆண்டனியோடைய எக்ஸிட் மூமெண்ட் எங்கடா இருக்குது? அதுதான் எமோஷ்னலே ஹைலைட்டு. அதுவே இல்லை உள்ள. இதுலேயும் பித்தலாட்டமா? இதுலேயும் வந்து ஏமாத்து வேலையா? உங்கள் மேலே இருக்க மரியாதையை நாள் பட குறைச்சிட்டே இருக்கீங்களடா விஜய் டிவி. ஏதோ பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.